அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். என்றாக்கா அவங்க ஏதோ கழிக்கப்பட்டவர்கள் என்ற இருக்கும் தப்பு அபிப்பிராயத்தை பிள்ளைகள் மனதில் எடுத்து போடும். இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு இருக்கும் உட்பொருள் ஞானம் அபிப்பிராயங்கள் எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது, சாதாரண ஆட்கள் இல்லை என்று அவர்களை பற்றி பெருமிதமாக பேசணும். அப்புறம் யாருக்கு இந்த மிஷினரி மாதிரி அனுப்புறோமோ அவங்கள ஒரு மிருக ஜனமாக வைத்து பேசவே கூடாது. இது ஆரோக்கியம் இல்லாத ஒரு சிந்தனை. ஆண்டவர் ஸ்தாபித்த ஒவ்வொருவனுக்கும் தன்னுடைய சாயலை கொடுத்திருக்கார். அவங்கள அபாக்கியமாக நடத்தினது நம்மளுடைய பாவம். அது மற்ற சமுதாயத்தில் இருக்கும் மற்ற குழு ஹியூமன் சொசைட்டிஸ் இருக்கு இல்லையா, they have done this, they have robbed their right and their dignity. It is our sin, it is not their fault. அவங்கள பற்றி இறக்கி சொல்லி மிஷினரி ஊழியம் செய்ய போறோம்னு சொல்றது தவறான சிந்தனை. இது ஆக பிள்ளைகளுக்கு சரியான சிந்தனையை கொடுக்க வேண்டும். ஜெபத்திலும் நம்முடைய கொடையிலையும் இந்த சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டும். எனக்கு உரியது நம்முடைய கரத்தில் இருக்கு சுவாமி, நீர் நடத்தும். கொடைன்னு சொன்னேன் இல்லையா, கிறிஸ்துவுக்கு கொடுப்பதை பற்றி சில குறிப்புகள் எழுதி வச்சேன். அதை உங்களோட கலந்து கொள்ளணும்னு யோசித்தேன். இதை என்னால் இயன்றவரை குறிப்பாக சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. Investment, to invest in Christ, which is the chief principle in the Bible. இதற்கு அடிப்படையான வசனம் என்ன? லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். யாராவது கணீர்னு வாசிப்பீங்களா? லூக்கா 6:38. கொடுங்கள். நல்லது. மார்க் பண்ணி வைங்க அந்த வசனத்தை, நல்லா மார்க் பண்ணி வைங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அம்மைக்கு கூலிக்கு வழுந்து ஓட உங்க மடியில கொட்டுவாங்க, நீங்க கூட போக வேண்டியதில்லை, கொண்டாந்து கொட்டுவாங்க. நீங்க எந்த அளவுனாலும் அளந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுலே உங்களுக்கு அளந்து கொடுக்கப்படும். இது இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்கு, இது மாறாத வாக்கு. What are the general principles, the 10 commandments of investment in Christian investment? When you missionக்கு நீங்க கொடுக்கும்போது it's really an investment in more sense than one. நீங்க கொடுக்கும் அந்த கொடை கடைசியில மனிதர்களுடைய ஆத்மாக்களாக திரும்ப வருது, சபைக்கே வருது இல்லையா? ஒரு கதை சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இது நடந்தது. 2வது மகா யுத்தம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நம்ம இந்தியா தேசத்தில் ஏறக்குறைய நாகாலாந்து கொய்மா வரைக்கும் பிடிச்சிட்டு வந்தாங்க ஜப்பானியர். தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியும், ரைட். அப்போ இந்த நாகாக்கள் சுவாமிகிட்ட ஏகோபித்து வந்திருக்காங்க. இப்போ the highest percentage of Christians in the state is in Mizoram இல்லையா? நம்ம ஸ்டேட்ல மிசோராம்ல முந்தியவங்களாம் தலை வாங்குறவங்க. யார் வந்தாலும் தலையை மாத்திரம் வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, பாக்கி உடம்பு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி தலையை சேர்த்து வைப்பாங்க, வரிசையாக தொங்க விட்டுருப்பாங்க. இப்படிப்பட்ட ஹெட் ஹண்டர்ஸ் இவங்க மத்தியில் போனாக்கா திரும்ப யாரும் வரமாட்டாங்க. வெள்ளக்காரன் இந்த காலத்தில் என்ன பண்ணிட்டான், இவங்களை பற்றி ரொம்ப கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்? இது நேச்சுரல் டிஃபென்ஸ், இது வழியாக யார் வரப்போகிறோம், எல்லாம் கழுத்து தாழ்த்து போட்டுருவாங்க. அதனால் அவன் அப்படியே இருக்கட்டும்னு விட்டான். அவன் என்ன பண்ணான், சாதாரணமாக ஒரு ஜனங்களை சிவிலைஸ்ட் ஆக்கணுனாக்கா என்ன வசூல் இருக்குன்னு பார்ப்பான். முதல்ல வரி என்ன வாங்கலான்னு. இவங்களை பார்த்தாக்கா வரி ஒன்றும் வராது அப்படின்னு தீர்மானம் அப்படியே விட்டான். They said that a naga is worth about 2 annas. During the British days there were 2 annas. அவ்வளவுதான் அவனுடைய தகமைன்னு விட்டுட்டான். இந்தியனாpolisன்னு அமெரிக்கால இருக்கிற ஒரு நகரத்துல ஒரு பேப்டிஸ்ட் மினிஸ்டர் ஒருத்தர், கிளார்க்னு அவர் பேர். அவருக்கு உள்ள துடிப்பு, பரிசுத்தாவியானவர் இருந்த நாகாக்களை பற்றி சொல்லி நீ போன்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ணாரு, தான் தேசத்தை விட்டுட்டு இங்க வந்தார். கல்கத்தாவில் வந்து இறங்கின உடனே பிரிட்டிஷ்காரன் இருக்கான், போகக்கூடாது. அவன் என்ன ஒரே கேலி அவனை பார்த்து, முட்டாளா இருக்க, செய்யணும்னா போய்ங்க தமிழ்நாடு அங்கங்கே செய்ய, அங்கதான் இணங்குறவங்க இருக்காங்க, இவன்ட்டு போகாது, இவன் எடுத்துரும். இவர் பரவாயில்ல சுவாமி என்ன இங்கே தான் போக சொல்றாருன்ட்டு உள்ள போயிட்டார். போன உடனே அந்த அம்மாட்ட கொடூரமா கேலி பண்ணுவானுவான்.
உன் புருஷனுடைய தலை மாத்திரம் வராது, பாடி வரும். ஏன்னா வெள்ளையா இருக்க தலை அவனுக்கு கிடைக்கிறதே கிடைக்காது. இவன் தலை நல்லா மாட்டிடுச்சு, பிடிச்சிருவான் இப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுவாங்க. இவர் கடைசியில் ஒரு மாசமா என்னமோ ஆனதுக்கப்புறம் வெளியில் வராது. பின்னால் நாகா சீஃப்ஸ் 5 பேர் எல்லாம் சாமி ஏற்றுக்கொண்டவங்க வராங்க. பெரிய அதிர்ச்சி. அதுக்கப்புறம் நாகாக்கள் 100, 20, 1000 சாமிகிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ 2வது மகா யுத்தம் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த ஹம்ப்னு சொல்லி இந்த மலை பிரதேசம் இருக்கு இல்லையா, அது மேலே சப்ளைஸை கொண்டு போய் சைனாக்குள்ளே இறக்குறதுக்காக வெள்ளக்கார பைலட்ஸ் பறந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பறக்கும் பொழுது இவன் ஜப்பானியர் அங்கேருந்து கீழே இருந்து சுட்டு அந்த பிளெயின்ஸை வீழ்க்கிறது. இதில் ஒரு அமெரிக்கன் பைலட் ஒருத்தன் பிளெயின் அடிபட்டு கீழே விழுந்துருச்சு. விழுந்துற தப்புறதுக்காக பேரச்சூட்டில் குதிச்சுட்டான். குதிச்சவன் ஏசுவாமியை ஏற்றுக்கொள்ளாதவன், சரியான அஞ்ஞானி. குதிச்சவன் தப்பிச்சிட்டோம், இனிமேல் ஜப்பனீஸ் பிடிக்க மாட்டாங்கன்னு யோசிச்சு எந்திரிக்கும் பொழுது நல்லா பெயிண்ட் பண்ணிய நாகாக்கள் ஈட்டியை வச்சுட்டு அவன் கிட்ட வராங்க. யோசனா அட கடவுளை, ஜப்பான்காரன்ட்டு தப்பு பண்ணி யோசித்தேன், இந்த கேனிபால்ஸ் வந்துட்டாங்கல்ல, என்ன பண்ணுறது. கிட்ட வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க தலைவன் சொன்னான்னா எல்லாரையும் நிறுத்திட்டு, மீ அமெரிக்கன் பேப்டிஸ்ட், நான் பேப்டிஸ்ட் சபையஜன் அப்படின்னு சொன்னானா. இவனுக்கு வழங்கலை. இங்கே காட்டுக்குள்ளே எங்கே பேப்டிஸ்ட் வந்தான். கிளார்க்ன்றவர் பேப்டிஸ்ட் மிஷினரி. இவர் செய்த ஊழியத்தினுடைய பலனான் இவங்க கிறிஸ்தவனுங்க. இவங்க வந்தது இவன் யாருன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவன் வெள்ளக்காரன் தெரிஞ்ச உடனே கிளார்க் மிஷினரியை அந்த தேசத்தில் வந்திருக்கானோன்னு இவனை உயிர் எடுக்கக்கூடாதுன்னு தூக்கி கொண்டு போய் ஜப்பான்காரன் கண்ணுக்கு படாமல் கொண்டு போய் வச்சு காத்து அவனுக்கு உடம்புக்கு வேண்டிய காரியம்லாம் செஞ்சு மெதுவாக தப்பிச்சு விட்டான்லாம். நான் அமெரிக்காவில் இந்த கதையை சொல்லி கேட்கறது, ஐயா அந்த பைலட் இருந்தானே அவனுக்கு எவ்வளோ கிரயம், 2 அணாவா? அவன் தப்புனாக்கா யாரு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? கிளார்க் என்ற அந்த மிஷினரி தான் உயிரையே கரையமா வைக்கணும். வச்சாதான் அவன் பின்னால யாருக்கு நலம் வருது? அதே கிளார்க் வந்த தேசத்திலிருந்து வந்தவனுக்கே நலம் வருது. எதிர்பாராத விளைவு இது நடந்த காரியம். They also led that man to Jesus Christ before they smuggled him out. இதே வேணுமா, it is an investment. When you give to missions, it's an investment. It comes back, never goes in vain. குடு குடு குடுன்னு கேட்குறாங்களே, தொல்லை பொறுக்கலையே. It's an investment. It's nothing that you give because somebody is pestering you. It is your invest. It's going to come back to you. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. எப்படி கொடுப்பாங்க? வழிந்து ஓட கொண்டாந்து உங்க மடியில கொட்டுவாங்க. What are the 10 commandments? Let me put them one by one. First, remember, God is the provider. நீங்க கொடுக்குறீங்களே, அது எங்க இருந்து வந்துச்சு? சாமி தானே உங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ அவர் கொடுத்தது அவர் கையிலே தான் கொடுக்கணும். So don't ascribe it to yourself. Remember, God is the provider. அவர் தான் கொடுக்கிறார். ஜெனிசிஸ் ஆதியாகமம் 22வது அதிகாரம் படிச்சு பாருங்க. 2வது, என்னென்ன காரியங்கள் நலமான காரியங்களோ நலமான விளைவுகளோ அவற்றை பற்றி சிந்தனையிலே கொடுங்கள். யோபு என்ன சொல்றான்? 3வது அதிகாரம் 25வது வசனத்துல, இந்த கேடு எனக்கு வரும்னு எனக்கு எப்பவுமே தெரியும்னு சொல்றான். அப்போ அவன் எதிர்பார்த்த கேடு வந்துதான் செஞ்சுது. அப்படி இருந்தோம்னாக்கா நமக்கு அந்த கேடு வந்துகிட்டே தான் இருக்கும். கொடுக்கும்போது நல்ல சுவாமி கிரியைகளை செய்ய போறார், நலமான காரியங்கள் விளைய போகுது என்ற எண்ணத்தோட be positive about the whole thing when you give. Third thing, 3வது, invest what you want. உனக்கு எது தேவை மொடைன்னு யோசிக்கிறையோ அதை கொடு. இது என்ன பைத்தியக்காரத்தன? முடையா இருக்கிறத கொடுக்கிறது. ஆமா, முடையா இருக்கிறத கொடுக்கும்போது திரும்ப கொடுவேன்னு சொல்றாரு இல்லையா? வழிய கொண்டாந்து கொட்டுவேன்னு சொல்றாரு இல்லையா? கொடுத்தாக்கா திரும்ப வருமா இல்லையா? முடையா இருக்கிறது நல்லா அள்ளி கொடு. It'll come back to you. It's an investment. That's number 3. Number 4, invest on front end. முதல்ல கொடு, அப்பதான் திரும்ப வரும். திரும்ப வரும்னு தெரியாத சமயத்துல கொடு. இதுக்கு மாதிரி என்ன? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13ல இருந்து 16. அந்த கதை சொல்றேன் உங்களுக்கு. 1 ராஜாக்கள் 17, 13ல இருந்து 16. ஒரு விதவை ஒருத்தி, ஒரே ஒரு மகன். ஞாபகம் இருக்கா? நாளெல்லாம் பஞ்சம், யாருக்கும் சாப்பாடு இல்லை. இந்த தீர்க்கதரிசி வரும்பொழுது இவன் என்ன பண்றா? சுள்ளி பொறுக்கிட்டு இருக்கா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லையா? இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எந்த கதைன்னு கேட்குறீங்களா? நான் சொன்ன கதை தெரியுமா உங்களுக்கு? சுள்ளி பிடிக்கிட்டு இருக்கா. இவர் தீர்க்கதரிசி வராரு. என்னம்மா பண்றேன்னு கேட்குறா. அவர் சொல்றா, பஞ்சம் வந்துடுச்சு, சாப்பாடு இல்லை, கொஞ்சோண்டு மாவு இருக்கு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, ஒரே ஒரு தோசை,
ஒரு தோசை வாக்க போறேன், எம்மானு கொடுக்க போறேன், 2 பேரும் சாக போறோம். இவன் தீர்க்கதரிசி என்ன சொல்றான், சரி தோசையை வாத்துரு, அது ஏன்ட்ட கொண்டாடுறான். தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க, அடா போயா, என்ன நீ யோசிக்கிட்ட, இங்க இருக்காம பைத்தியமா என்ன சொல்லியிருப்பாங்களா இல்லையா? மதுரையில் என்ன சொல்லுவாங்க, போயான்னு சொல்லுவாங்க. மெட்ராஸில் போயாடுவாங்க, மதுரையில் போயான்னு சொல்லுவாங்க. அடா போயா, உனக்கு என்ன பைத்தியமா, ஒன்னே ஒன்று இருக்குன்றா, அந்த உனக்கு கொடுக்க சொல்ற. அவள் அப்படி சொல்லலை, ஊற்றி கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த எண்ணெய் வத்தவே இல்லை, மாவு குன்றவே இல்லை. இன்வெஸ்ட் ஆன் த ஃப்ரண்ட் எண்ட். தி சேம் காட் இஸ் யுவர் காட் அண்ட் மை காட். நீங்க கேட்கலாம், இவ்வளோலாம் சொல்றியே, உனக்கு ஏதாவது அனுபவம் உண்டா? சொல்றேன் கேளுங்க. இது முதல்ல முடிச்சுக்கிறேன், சரிதானா? முடிச்சுக்கிட்டு நான் சொல்றேன், கொஞ்சம் இருங்க. சரி, அப்புறம் இது என்ன 4 சொல்லியிருக்கேன்னா, 5ஆவதா பி பேஷண்ட். பொறுமையோடு இருங்க. இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு தோண்டி பார்க்காதீங்க, ஏதாவது வந்திருக்காங்க, சரிதானா? அவரை விதைச்சா முளைக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸ்கூல்ல. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஒரு பிளாட்டிங் பேப்பரை போட்டு அதை வைக்க சொல்லுவாங்க. முதல்ல அதை வச்சா பார்க்கலாம் அது முளைக்கிறது. அப்புறம் அடுத்தாப்புல என்ன ஸ்டேஜ், நிலத்துல புதன்னுவாங்க. நிலத்துல வச்சா தெரியாது வளர்றது. அடுத்த நாள் காலையில போய் தோண்டி பார்க்குறது. இதுதான் வந்துருக்கு. 2 தரம் பண்ணாததுக்கு அப்புறம் இதில் கிவ் அப். அது வளராது, செத்துக்கும். பி பேஷண்ட், இல் டேக் சம் டைம். இது எத்தனை, 5ஆவது? அது இப்போ 6ஆவதா? இட்ஸ் நவ் 6. 6ஆவது, there can be an occasional crop failure. ஏதாவது ஒரு சீசன்ல மழை எல்லாம் போச்சுனாக்கா நம்ம விளைச்சல் குறைஞ்சு போதா இல்லையா? அப்போ அந்த விதைக்கிறவன் அடுத்த வருஷம் விதைக்காம இருக்கானா இல்லையே, போய் திரும்ப உழுது விதைக்கிறான்ல. அதே மாதிரி occasionally there may be a crop failure. The timing of God may not fall in line with your timing. That's number 6. Number 7, put your money where you want your heart to be. இன்னைக்கு மிஷினரி பற்றி பேசிட்டு இருக்கோம். மிஷினரி ஊழியம் இன்னும் அறியாதவர்கள் நிறைய இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு ஒருவேளை இதை பற்றி ரொம்ப வாஞ்ச இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. உன் இதயம் அங்கே இல்லாமல் இருக்கலாம், உன் பணத்தை அங்கே வை, தானா உன் இதயம் அங்கே போ. Where you put your money, that's where your heart will be. சுவாமியே சொன்னாரா இல்லையா? If you put your investment in heaven, then your heart will be in heaven. Put your investment here, இங்கே தான் இருக்கும் உன் மனசு. Put your money in missions, your heart will get there. Don't worry, it'll get there. It's an unavoidable truth. கண்டிப்பா போவோம். பணம் எங்க வச்சிரியோ அங்கதான் உதயம் இருக்கும். If you put it, it'll get there. Next one, rejoice. கொடுத்துட்டு ஐயோ கொடுத்தேனே. இந்த ஆளுங்க வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. பிரதர் என்னமோ 1000 ரூபா கொடுத்ததாட்டம். என்ன எவ்வளவு கொடுத்தீங்க பிரதர்? 5 ரூபா காசு கொடுத்தேன். எப்பா இதுக்குதான் இப்படி? அடா 5 ரூபா இல்லையா? சரிதான் 5 ரூபா தான் கொடுத்தேனே. ரிஜாய்ஸ் in that. நல்லா கொடுங்க. அவர் கையில இருந்து வாங்கினீங்க, அவர் கொடுக்கறது என்ன குறையாது? ஒன்றும் இல்லை. Rejoice in the fact that you are investing for the glory of God. Next one, இது எத்தனாவது? இது 9ஆவதா? 9ஆவது. Expect results. நிச்சயமா வரப்போகுது. Expect results. Rejoice சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு உபமானம் சொல்றேன். 2 விதமான மனுஷர் இருக்காங்க. One is like a thermometer, the other is like a thermostat. The thermometer guy only reflects the temperature of the environment. அவன் தான் ஐயோ கொடுத்தேனே சொல்லுவான். ஏன் சபையில மிஷின்ஸ் கொடுக்குறவங்க ரொம்ப கொஞ்சம். யாரை போய் கேட்டாலும் மிஷின்ஸா கொடுத்தா என்னப்பா நீ முட்டாளா? So he reflects the temperature of the environment. The thermostat guy determines the temperature of the environment. When he gives and he rejoices, he changes people all around him. இவனே கொடுத்துட்டு இப்படி குதிக்கிறானே, இதுல என்னமோ இருக்கு போல் இருக்கு, கொடுத்தான் பார்க்கலாம்ல. Become a thermostat, not a thermometer. சரிதானா? 9, expect results. And then last one, 10, give God the glory. There are 2 kinds of people again. Some are givers, others are takers. Some are investors, others are takers. சமுதாயத்தில் 2 விதமான மனிதர். உள்ள காரியங்களை சமுதாயத்தில் கொடுத்து மற்றவருக்கு பயன்படுத்தணும்னு யோசிக்கிறவங்க ஒருத்தர். அவங்க always they get back what they invest. They are the ones who become wealthy. The rest are just takers. They never invest anything and they remain where they are. God, let him speak to us. Give God the glory. இவ்வளவுன்னு சொன்னீங்களே, உங்க வாழ்க்கையில் அனுபவம் உண்டா? கொஞ்சம் 2-3 காரியம் மாத்திரம் சொல்றேன், ரொம்ப சொல்லல, நேரம் இருக்காது. கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு திருமணம் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் கல்லூரியில் படிச்சிருக்கோம். அவர் ஒரு கல்லூரி, நான் இன்னொரு கல்லூரி. எங்களுக்கு மாதம்
தனி ஆளாக இருக்கும்போது எவ்வளவு கொடுத்தாங்களோ அதே தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. சரி, அதுலேயே குடும்பத்தை நடத்துகிறோன்னு சொன்னோம். அந்த காலத்தில் 150 ரூபா அவ்வளோதான். இந்த காலத்தில் 150 ரூபாயில் இங்கேருந்து வைகைக்கு அந்த பக்கம் போக முடியாது. மாதம் 150 ரூபா தான் வந்துச்சு. அதில் 15 ரூபா டைட்ஸ்ன்னு எடுத்து வச்சுரும். உடனே எடுத்து வச்சுட்டு பாக்கி இதை வச்சு குடும்பத்தை நடத்தணும். இதுக்கு மேலே தெருவில் போய் ஆட்களை சந்திக்கிறது தான் பாடி ஆட்களை நிறுத்தி சாமியை பற்றி சொல்கிறது. இது வாரத்துக்கு 2 தரம் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இதில் அநேக அனுபவங்கள் இருந்துச்சு, அதை சொல்ல நான் வரல. இதுக்கு வேண்டிய செலவுகளையும் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். இப்படி ஆண்டவர் எப்படியோ விருத்தியாக செஞ்சார். எல்லாத்தையும் நல்லா நல்லா வாழ்ந்தோம். கடைசியில் மாதத்தின் இறுதியில் ஒரு தரம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிட்றதுக்கும் காசு இல்லை. எப்படி வந்துச்சு இது எனக்கே தெரியாது எப்படி வந்துச்சு. அது ஒரு அனுபவம். ஒரு நாள் காசு இல்லை, அரிசி வாங்க காசு இல்லை. அவன் நம்ம காதில் ஒரு சின்ன கம்மலாட்டம் ஒன்று போட்டிருந்தேன். அதை கலத்தி என் கையில் கொடுத்துட்டு, இன்னைக்கு நீங்கள் நேரம் இருக்கும்போது எங்கேயாச்சும் காசு வாங்கிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா காசு அரிசி இல்லைன்னு சொன்னேன். சரின்னு பாக்கெட்டில் கொடுத்து போனேன். ஒரு ஃப்ரீ பீரியட் இருந்துச்சு கிளாஸ். ஆஸ்டன்னு என் கூட படித்த பையன் ஒருத்தன். அவன் என்ன பண்ணுவான், அவனும் வெளியவர். அவன் என்ன சொன்னான், ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் நடக்க முடியாமல் பேரலைஸ்டாக இருக்காரு, அவர் உன் பாட்டை கேட்கணுன்றாரு, போயிட்டு வரலான்னு. நான் இந்த ஃப்ரீ பீரியடில் தான் போய் எங்கேயாச்சும் இதை வாங்கலான்னு பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு யோசித்தேன். கடைசியில் போய் பாடுறது தான் அது ஒரு பணிவிட அதனால செய்வோன்ட்டு ஒரு சைக்கிள் வச்சுருப்பேன். அப்போ அது பெடல் பண்ணால் பாட்டு பாடும். இப்போல்லாம் இந்தியாவில் நல்லா அழகான சைக்கிள் செய்கிறாங்க. அந்த காலத்தில் இவ்வளோ இது கிடையாது. மிதிச்சா கோயின் அது பாட்டுக்கு இழுக்கும். அதில் ஏறிட்டு போனோம். போய் ஒரு வீட்டுக்கு மேலே மாடியில் போய் இப்போ படுத்திருந்தார். ஒரு தரம் பாடினேன், இன்னொன்று பாடினார், 3 தரமும் என்னமோ பாடினேன். பாடி முடிச்சுட்டு ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணிட்டு நான் போய் வரேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி என் கைக்குள்ளே நிறுத்திய வச்சேன். இந்த திறந்து பார்த்தேன், அது நோட்டு நல்லா மடிச்சு சின்னதாக இருக்குது. நான் அதை உடனே அவர் கையில் கொடுத்துட்டு, இதுக்காக நான் பாடுறதில்ல, பாடி அனுபவம் பெற்றுட்டேன். பின்னணி பாடகனா ஜெமினியில் பாடிட்டு அது எனக்கு சரியில்லைன்னு சுவாமி சொல்லிட்டாரு. கிடையாது, எனக்கு நீங்கள் வச்சுக்கிடுங்க, நான் சும்மா பாடத்தான் வந்தேன். அவர் என்ன சொன்னார், எனக்கு நல்லா தெரியும், ஜெபிக்கும் போது சுவாமி எனக்கு கொடுக்க சொன்னார், நீ வேணான்னு சொல்லாது. சரின்னு வாங்கி பாக்கெட்டில் போட்டு படிக்கட்டில் கீழே இறங்கி வந்தோம். சைக்கிளில் ஏறதுனால என்ன தான் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாமே திறந்து பார்த்தேன். சரியாக அன்னைக்கு அரிசி எவ்வளோ வாங்கணும்னு சொன்னாலும் அந்த பணம் இருந்துச்சு. அரிசியும் கொண்டு போய் கொடுத்தேன், தோடையும் கொண்டு போய் கையில் கொடுத்தேன். அது எப்போது தெருவில் நின்று பேசிகிட்டு இருந்த காலம். அதுக்கப்புறம் போய் படித்தோம். படிச்சுட்டு திரும்ப வந்தோம் இல்லையா, நம்ம தேசத்துக்கு வந்தோம். வந்து திருச்சபையில் மெராஸில் ஒரு சபையில் என்ன பாஸ்டரை வச்சாங்க. அங்கே தான் நான் யூத் லீடராக இருந்தேன். இதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் பாஸ்டராக இருக்கணும்னு நான் யோசிக்கவே இல்லை. வந்து உடனே கிராமத்துக்குள்ளே போய் வெட்டினரி மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய ஊதியத்தை திரட்டிக்கிட்டு மற்றவங்களுக்கு சாமி பற்றி சொல்லணும், இதுதான் என்னுடைய நோக்கம். இதுக்காகவே அங்கே இருக்கும்போது பண்ணைகளில் போய் வேலை செஞ்சேன். சம்மரெல்லாம் போய் பண்ணையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திரும்பி வந்தோடனே இது எடுக்கணும்னு சொன்னாங்க. எடுத்து துவங்கின உடனே 1 வருஷம்லாம் எடுப்பேன்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. துவங்கின உடனே சம்பளம், பாஸ்டருக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறதுன்னு பிறகு பேச்சு வந்துச்சு. அப்போது கமிட்டியில் சொன்னாங்க, சாதாரணமாக வர பாஸ்டருங்கெல்லாம் அமெரிக்கராக இருந்ததுனால நான் தான் முதல் இந்தியன், அதனால் அவங்களுக்கு வந்த ஊதியம்லாம் நியூயார்க்லேருந்து வரும், அப்படியே வரட்டும், உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்க முடியும். நான் சொன்னேன், எனக்கு சாமி அப்படி அழைப்பு கொடுக்கல, என் மக்களுக்கு நான் ஊழியம் செய்யும்போது அவங்க கொடுக்குறதான் வாங்கிக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அவங்களாம் சிரித்தாங்க. சிரிச்சுட்டு அதெல்லாம் பரவாயில்ல, சாமி அங்கேருந்து கொடுத்தான்னு நீங்கள் சும்மா வாங்கிக்கிறீங்க. நான் சொன்னேன், சும்மா வாங்குறதுக்காக நான் வரல, நீங்கள் கொடுக்குறதான் வாங்குவேன். அப்போது கொஞ்சம் சீரியஸாக பார்த்துட்டு சொன்னாங்க, உனக்கு சம்பளம் ரொம்ப குறைஞ்ச பரவாயில்ல, 250 ரூபா கொடுத்தாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். ஏன்னா 70 பேர் 50 பேர் இருந்தாங்க அந்த சபையில். நியூயார்க் எழுதி சொல்லிட்டாங்க, காசு வேணாம். கடைசியில் இந்த வேர்ல்ட் விஷனில் நான் போய் சேர போகும்போது, அது வரைக்கும் அதே சபையில் தான் இருந்தேன். போகும்போது 3 ஸ்காலர்ஷிப் எங்கள் யூனியன் பிப்ளிக்கல் செமினரி யோத்மாலில் வருஷம் கொடுத்துச்சு அதே சபை. எனக்கு 2 அசிஸ்டன்ட்ஸ். டாக்டர் தியோடரோஸ் இருக்கார்ல, அவர் இந்த சபையில் இவாஞ்சலிஸ்டாக இருந்தார். அவருக்கு ஃபுல் பேமெண்ட் அந்த சபை தான் கொடுத்துச்சு. இதெல்லாம் போக எனக்கு 250 ரூபாயிலே வைக்கல, மடமடன்னு ஏற்றிட்டாங்க. அதுக்கு மேலே அப்போர்ஷன்மெண்ட்ஸ்னு வைப்பாங்க, ஒரு சபையும் எவ்வளோ சென்டருக்கு காசு கொடுக்கணும்னு. இந்தியாவிலேயே ஜாஸ்தி கொடுத்தது அந்த சபை தான். இவ்வளோ எங்கேருந்து வந்துச்சு? அவங்கள தான் கொடுத்தாங்க. எப்படி வரும்?
முதல்ல முயற்சி செஞ்சுதானே வரும். முடியாமன்னு சொல்லிட்டு எங்கேருந்து வரும்? நம்ம தேசத்தை பற்றணும்னா எங்கேருந்து காசு வரும்? பலகாரம் கொடுப்பானோ? அவனுக்கு என்ன அக்கறை? ஏன் கொடுக்கணும்? என் கை இருக்கு இல்லையா? என் கையில சாமி பணம் வச்சிருக்காரு இல்லையா? என்ன அப்படி பாக்குறீங்க? நாம கொடுக்க வேணாமோ? Should I not be an investor? Will they always be the investors? பெத்தல்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பெத்தல் அக்ரிகல்ச்சரல் ஃபெலோஷிப் டேனிஷ் பெட் பக்கத்தில். அது துவங்கின கதை தெரியுமா? ஒன்றும் கிடையாது. நான் என் மனைவியும் அங்கே வேலை செஞ்சப்போ கிடைச்ச ஊதியத்தெல்லாம் அங்கேயே பேங்க்கில் வச்சுட்டு வந்தோம். இங்கே இந்தியாவுக்கு வரும்போது ஏன் வந்த உடனே ஏதாவது ஒரு நிலம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு அக்ரிகல்ச்சரல் ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நிலத்தை ஈவா ஒரு கப்பல் கொடுத்தாங்க. உங்களுடைய தரிசனம் நிறைவேறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஏவுதல் கொடுக்குறார், நடத்துங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே நாங்கள் சேர்த்து வச்சுருந்த பணம் முழுதும் போச்சு. ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம். இப்போ எப்படி நடக்கும்? என் சகோதரன் டி சாமியல் அங்கேருந்து வருவார் மெட்ராஸ்க்கு, வந்து எல்லாம் அவுட், காசு இன்னைக்கு முன்னே கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே போகிறது? யாரை போய் கேட்குறது? எங்களுக்கு இருந்ததெல்லாம் சுரண்டி சுரண்டி கொடுத்தோம். அது போக சபையில் பேங்கர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு வாங்கி அதையும் கொடுத்தோம். இன்னைக்கு பெத்தல்ல ஆயிரக்கணக்கான சிறு பிள்ளைகள் அனுகூலம் பெறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் 3 டாக்டருங்க, ஒரு ட்ரைனிங் ஸ்கூல், எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம், டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். சுற்றி இருக்க வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த leprosy, it's an endemic area for leprosy and we do work with them. There's a van that travels around. All of this is being done because somewhere along God honors little investment. It's nothing that anybody has done. It is something in which you participate. Certainly it's not my effort. But somehow in the very beginning days, God gave an opportunity to participate in it. Investment. கொடுங்கள், பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Now let me take you to the third level. It's the third level in which a family can participate in missions, and that is to send your children into missions. Now when I say this, you normally think, நல்லா படிக்கிறதெல்லாம் வாய்ப்பெல்லாம் விட்டுட்டுல போக சொல்றாரு. No, I'm not saying that. God wants the most skilled people. The most skilled people. Indian Evangelical Missionல ஐரிஸ்ன்னு ஒரு பெண் இருக்கா. She is a doctor. Iris's husband's name was Paul, R-A-C Paul. 2 பேரும் இமானுவேல் மெத்தடிஸ்ட் சர்ச்சு மாணவராக இருக்கும்போது அங்கே தான் அட்டென்ட் பண்ணாங்க. இவ மெடிக்கல் டாக்டர், அவனும் மெடிக்கல் டாக்டர் தான். But the medicine that he practiced was veterinary medicine. They married, they had a call, they went to Orissa. Now both Paul and Iris were not ordinary people. சாதாரண கழுசடைகள் இல்லாமல். கேட்குறீங்களா? சாதாரணமாக நம்ம என்ன யோசிக்கிறோம்? பாஸ்டர் வேலைக்கும் மிஷினரி வேலைக்கும் கழுசடைங்களை தான் அனுப்பணும் சொல்லுவோம் இல்லையா? நல்லா சொல்லுவோம் வீட்டில் கூட. அவன் நல்லா படிக்கிறான், இவன் நல்லா படிக்கிறான், இவன் பண்ண, இவன் ரொம்ப படிக்க மாட்டான் பிரதர், இவன் சுவாமி ஒழித்துக்கு அனுப்பணும்னு யோசிக்கிறேன். அவலட்சணம். இன்னும் எதுவும் வார்த்தை இருந்தாலும் உபயோகப்படுத்த வேண்டியது. அவமானம், வெக்கக்கேடு, அவலட்சணம். கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்லிட்டு வர தெரியும். அதில் பயங்கரம். Read the biographies of missionary. The one that God used most was the most skilled people, top notch. We should prepare our children for this kind of a launching. Get all the skills you know how, then take it and invest it for the glory of God. Will God return that investment? Through the whole community, He will return it 100-fold, 1,000-fold. It will always come back. I've taken more time than I should. Let me close with 2 things. Not too long ago, in India Today, there was an article about Arunachal Pradesh. How many of you read that? Would you put your hand up? Good, good, good. That's all. India Today ஒரு பத்திரிகை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? வாசிக்கிறீங்களா? அதை வாசிக்கிறது இல்லையா? சரி, அதுக்கு மேலே நான் என்ன சொல்றது? Not too long ago, in one of India Today issues, this was during the summer months, there was an issue in which there was a 3-page article on Arunachal.
What was the main theme? Arunachal is turning Christian. The Christians are winning. That's the title. என்ன சொல்றான் அவன் கிறிஸ்தவன் எழுதுறான், இல்லை கிறிஸ்தவனே இல்லை. அவன் என்ன சொல்றான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, தடுக்க முடியல. ஏன் தடுக்க முடியல? 3 காரணம் சொல்றான். ஒன்று, இந்த they are all missionaries from India. இந்தியர்கள் தான் அங்கே மிஷினரிஸாக இருக்காங்க. என்ன பண்றாங்க? மிஷினரிஸ் வாக் 3 நாள் 4 நாள் 10 நாள் நடந்து மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க போறாங்க. வேற எவனும் இதை செய்ய மாட்டான். நம்பர் 1. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. Yes. நம்பர் 2, இந்த மிஷினரிமார் போறவங்க, இந்தியன் மிஷினரிமார் இந்த பாரத்தை அங்க இருக்க மனுஷருக்கு கொடுத்துட்டாங்க. They are the leaders now. So even if you stop these people, you can't stop the growth of the church. It will go on. Hallelujah. Praise the Lord. மூணாவது என்ன, இவன் கத்துக்கிட்டான். யாரு? இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கான் பாரு, அவன் கத்துக்கிட்டான். என்ன கத்துக்கிட்டான்? இந்த கிறிஸ்துவ பின்தொடர்றதுனால அவனுக்கு லாபம். என்ன லாபம்? மற்ற தேவதைகளை வழிபடும் பொழுது இதை கூட அதை கூட இதை கூட அதை கூட நச்சரிச்சாங்க. இப்ப கிறிஸ்துவ அவன் வழிபடும் போது குடுன்னு யாரும் ஒண்ணுமே கேட்கறது இல்லை, அவரே தனியா கொடுத்தாருன்னு சொல்லிட்டாங்க. இனி அவனுக்கு financially he is in a better state. That's the only way a non-Christian will assess it. But the deep thing is, he is now a son of the king. He gains much more than he ever gives out. Why would he want to give it up? The Christians are winning. Hallelujah. It's a triumphant story of Christian Indian missions. அதை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். பிரேபன், ஐயம் கதைகள் நிறைய இருக்கு. But this is the day in which you and I live. What kind of a man, what kind of a woman is called for this day? கடைசி கதை. ஜாஃபர்னு ஒருத்தர் இருந்தானா. இந்த கதை எப்படி படித்தேன்? நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறைய இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியர்லேருந்து ஒரு செலெக்ஷன் இருக்கும், மைனர் போயம்ஸ்னு நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இந்த மைனர் போயமில் வந்த கதை இது ஒன்று. ஜாஃபர்னு ஒருத்தர் இருந்தானா. அவன் இந்த கலீஃபுகள் மிடில் ஈஸ்டில் ஆண்ட காலத்தில் அங்கே இருந்தான். ரொம்ப உண்மை உள்ளவன், உத்தமன். அவனை எல்லாரும் பிரியப்பட்டாங்க. ஆனால் அவனுக்கு மேலே இருந்த கலீஃப் ரொம்ப மூர்க்க குணம் உடையவன். அவனுக்கு இவன் மேலே எல்லாரும் பிரியப்படுறது பொறாமையாக போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணால், ஜாஃபரை பண்ணே போட்டு ஜாஃபர் பேரை சொல்லி எவனா ஜெபிச்சிங்க ஒன்றையும் கொண்டு போட வேண்டான்னு எல்லாம் தண்டோரா போட்டான். அன்னைக்கு மத்தியானம் 12 மணி வேலை. எல்லாரும் ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஒரு பெரிய டால் எத்தியோப்பியன் ஸ்லேவ், வளர்த்தியா பெருசா இருக்க ஒரு எத்தியோப்பியன் அடிமை ஒருத்தன் சந்த வீதியில நின்றுக்கிட்டு எல்லாரும் பார்க்கத்தக்கதாக கையை உயர்த்தி, ஆண்டவரே ஜாஃபரை நீர் ஆசீர்வதிக்கணும்னு பயங்கரமா ஜெபம் பண்ணான். பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கையில விலங்க போட்டு கம்பியை போட்டு கெட்டி கொண்டு வந்து கலீஃப் முன்னால நிறுத்துறாங்க. கலீஃப் கேட்குறான், ஏ நாயே, உனக்கு தெரியாதா? செத்து போவோன்னு உனக்கு தெரியுமே, ஏன் இது பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஸ்லேவ் கை அப்படி தூக்கி கையில் இருந்த அந்த விலங்கெல்லாம் கடார்கடார்னு இடிச்சு சத்தம் போட வச்சுட்டு சொன்னானா, கலீஃப், இதை விட மோசமான அடிமைத்தனத்திலிருந்து ஜாஃபர் எனக்கு விடுதலை கொடுத்தான் ஐயா, அவன் பேரை நான் அப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு. கலீஃப் யோசித்தானா, அட இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம பக்கம் இருந்தாக்கா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உடல் காப்பாளன் இருப்பான் பாருங்க, அவனை பார்த்து போய் அவனை அவுத்து விட்டுட்டு அவன் போகும்போது, என்னுடைய கிரீடத்திலிருந்து இந்த மாணிக்கத்தையும் அவன்கிட்ட கொடு, இனிமேல் யாருக்கு அவன் அடிமையாக இருக்கான்னு பார்க்கலாம். இவன் போனானா கத்தியை வச்சு அவனுடைய சங்கலையை அடித்து போட்டு வெடிச்சுட்டு இந்த மாணிக்கத்தையும் கொடுத்து, என் நாயே, இனிமேல் நீ யாருக்கு உரியவன்றதை மறந்துடாது அப்படின்னு சொன்னானா. என்ன பண்ணானா, அங்கேயே நின்று அந்த மாணிக்கத்தையும் தூக்கி பரலோகத்துக்கு காட்டி, ஜாஃபர், இது கூட நீ தான்பா எனக்கு கொடுத்த. ஹல்லேலூயா. இயேசு சுவாமி, இதுவும் நீர் கொடுத்தது தானே சுவாமி. நான் வாழ்ந்தாலும் மடிந்தாலும் என் நாக்கு உச்சரிப்பு இருக்க வரைக்கும் உன் நாமம் தானே சுவாமி, வேற என்ன இருக்கு எனக்கு? இப்படி இருக்க திருசபை எப்படி கரத்தை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க முடியும்? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பு, விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்திரேயா, பேதுரு, யாக்கோபு, யோவான், வா போய் உலகத்தின் சரித்திரத்தை மாத்தலாம், வா. இதே அழைப்பு தான் உங்களுக்கு எனக்கும். சரிதானா?
இன்னைக்கு பகல் முழுவதும் உட்காந்து நிறைய காரியங்களை தியானித்தோம் இல்லையா? முதலாவது குடும்பம், ரெண்டாவது இந்த குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளே வலுப்பட்டு இருக்க இதனுடைய விளைவுகள் சமுதாயத்தை பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். இப்படி பாதிப்பதற்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. என் குடும்பத்தை திறந்து வைக்கலாமே, வரட்டுமே, சுற்றி வட்டாரத்தில் இருக்கவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் பைபிள் ஸ்டடி வைக்கலாமே. அது மாத்திரம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு இந்த கற்பனையை நான் கொடுக்கலாமே, ஆழமான கருத்துக்களை அவங்க உணர வைக்கலாமே, என் சம்பத்தெல்லாம் ஆண்டவருக்குரியது என்றதை அவங்களுக்கு நான் காட்டலாமே. அது மட்டுமல்ல, குடையிலே நான் தாங்க வேண்டியவர்களை தாங்கலாமே. ஐ கேன் இன்வெஸ்ட் அண்ட் காட் சேஸ் திரும்ப கொடுக்கப்படும் சொல்றாரு. கவலையே இல்லையே, நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாமே. பணம் மாத்திரம் இல்லை, என் பிள்ளைகளையும் இன்வெஸ்ட் பண்ணலாமே. வேற என்ன செய்ய முடியும்? இது செய்யாம இருக்க முடியுமா? So many of you have come as families today. If all of you today would say, I'll do my part, one of these things I'll take as mine and I'll join in, it's an enormous strength. Families can join together and support missionaries. Relatives as a family tree can join together and support missionaries. It's being done. Ratnakumar can tell you his own personal experience in that. It's being done. It's very successful. You pray and you give and you receive abundantly because of that. ஒண்ணே செய்ய முடியாது. அது என்ன? இன்னையிலிருந்து சும்மா இருக்க முடியாது. எமது முகவரி சத்திய வசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை